வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு அரசர் 10 வேட்டை நாய்களை வளர்த்து வருகிறார். எதற்காக? எதிரிகளை தாக்குவதற்காக. இவருடைய மந்திரி ஒரு சிறிய தவறு செய்து விட்டார் என்கிற ஒரு காரணத்திற்காக இவரை கூண்டிற்குள், அதாவது நாய்கள் இருக்கும் கூண்டிற்குள் அடைத்து விடுங்கள் என்று உத்தரவிட்டு விட்டார். மந்திரி கேட்கிறார், எனக்கு ஒரு 10 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், பிறகு நானே வந்து தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்கிறார். மன்னரும் அவகாசம் தந்துவிட்டார். இந்த 10 நாட்கள் இவர் என்ன செய்தார் என்றால், அந்த நாய்களுக்கு உணவளிப்பதும் அதனை பராமரிப்பதும் என்று அன்புடன் பார்த்து கொண்டார். 10 நாட்கள் முடிவடைகிறது. தண்டனை நிறைவேற்றும் காலம் வருகிறது. இவரை கூண்டிற்குள் அடைக்கிறார்கள். மன்னருக்கு ஆச்சரியம். எல்லா நாய்களும் அவரை பார்த்து பாராட்டுகிறது. மன்னர் கேட்கிறார், எப்படி இது நேர்ந்தது என்று கேட்கிறார். அப்போது மந்திரி சொல்கிறார், இந்த 10 நாட்கள் நான் அதற்கு உணவளிப்பதும் அதனை அன்புடன் பராமரித்துக் கொள்வதும் என்று வேலையில் இறங்கிவிட்டேன். 10 நாட்கள் பார்த்து கொண்டதற்கே இவைகள் என் மீது இவ்வளவு அன்பாக இருக்கின்றன. ஆனால் நான் உங்களிடத்தில் 10 வருடங்கள் பணிபுரிந்தேன். நீங்கள் எனக்கு இப்படிப்பட்ட தண்டனையை வழங்கிவிட்டீர்களே என்று கேட்டாராம். இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நன்றி உணர்வு என்பது மிக மிக முக்கியம்.